Hey guys, welcome to the React tutorial. Okay, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Redux toolkit பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. நான் என்ன பண்ண போறேன்னா Redux toolkit வந்து ஒரு 3 யூஸ் கேசஸ் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி வந்து Redux toolkit வந்து இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்ப்போம். ஓகே. ஸோ நான் ஒரு சிம்பிள் React செட்டப் வச்சுக்கிட்டேன். ஸோ அதில் வந்து நீங்க வியூ டெர்மினல் கொடுத்து டெர்மினல் கொடுத்தீங்கன்னா டெர்மினல் ஓப்பன் ஆகும். அங்கே போய் என்ன பண்ணணும்னா npm install redux.js toolkit react redux ஸோ கொடுத்துட்டு என்டர் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இன்ஸ்டால் ஆயிடுச்சான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு package.json வந்து டிபெண்டன்சிஸ்ல உங்களுக்கு இந்த ரெண்டு இது இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ இது நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம இப்போ ரன் பண்ணி விட்டுருலாம். ஸோ இந்த ஆப் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன். பிஎம் 2 கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து லோக்கல் ஹோஸ்ட்ல ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இந்த இதை காப்பி பண்ணிட்டு போய் ஸோ இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு வந்து ஹலோ வேர்ல்டுன்னு டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்மளுக்கு ரிடாக்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படும்னா ஸ்டோர் வேணும், ரெடியூசர்ஸ் வேணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஸ்டோர் ரெடியூசரை வந்து கிரியேட் பண்ணலாம். store.js reducers.js. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து ஸ்டோரில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோர் ஈக்குவல் டு போட்டுட்டு கான்ஃபிக் ஸ்டோர்னு ஒரு இது இருக்கு. ஓகேவா? ரியாக்ட்ல இப்போ இந்த ஸ்டோரை வந்து கான்ஃபிக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டோருக்குள்ளே நம்ம என்ன கொடுக்க போறோம்னா ஒரு ரெடியூசர் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ரெடியூஸ்னா என்ன, நம்மளோட ஸ்டேட் லாஜிக். ஓகே, ஸோ இந்த ரெடியூசருக்குள்ள வந்து ரூட் ரெடியூசர்னு ஒன்று வரும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அப்ளிகேஷன்ல வந்து நம்மளுக்கு நிறைய ரெடியூசர்ஸ் இருக்கும். ஓகேவா? நிறையா நம்ம இப்போ ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணோம். இப்போ ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணோம். நம்ம நிறைய ஸ்டேட் வச்சிருப்போம், ஒரு 100 ஸ்டேட் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு லாஜிக் இருக்கும். ஸோ அதெல்லாம் கம்பைன் பண்ணி இந்த ரூட் ரெடியூசருக்குள்ள போடுவோம். ஓகேவா? அந்த ரூட் ரெடியூசர் நம்ம எதில் கிரியேட் பண்ணுவோம்னா இந்த ரெடியூசர்ஸ்குள்ள கிரியேட் பண்ணுவோம். ஓகே, ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அந்த ரூட் ரெடியூசர் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? const root reducer equal to இங்க வந்து கம்பைன் ரெடியூசர்னு ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ இந்த கம்பைன் ரெடியூசர்னா என்ன நான் சொன்னேன்ல. ஸோ வந்து அந்த ரூட் ரெடியூசர்ல என்ன இருக்கும்னா எல்லா ரெடியூசரோட லாஜிக்கை கம்பைன் பண்ணதுல தான் இந்த ரூட் ரெடியூசர் இருக்கும். இந்த ரூட் ரெடியூசரை தூக்கி தான் நம்ம இங்க வந்து அந்த கான்ஃபிக் ஸ்டோர்ல போட போறோம். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் நம்ம இங்க பண்றதுக்கு எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம இங்க போட போறோம். ஓகேவா? ஓகே, ஸோ கம்பைன் ரெடியூசர். ஸோ நம்ம இதுக்குள்ள வந்து நம்ம ரெடியூசர் லாஜிக்லாம் எழுத போறோம். அதாவது ஸ்லைஸ் அதெல்லாம் நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ரூட் ரெடியூசர். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ரூட் ரெடியூசரை தூக்கி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன்ல. ஸோ அதை நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் சிம்பிளா முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ரூட் ரெடியூசரை நம்ம எங்க போய் போட போறோம்னா அதாவது ஓகே இந்த ஸ்டோர் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட் ஸ்டோர். ஓகே, இப்போ இந்த ரிடாக்ஸோட கான்செப்டே இந்த ஸ்டோர் தான். ஓகேவா? அந்த ஸ்டோர்ல இருக்கிற எல்லா ஸ்டேட்டையும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? அது சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு ஸோ நம்மளோட ஆப்னால நம்ம அசஸ் பண்ண முடியணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த ஆப்பை வந்து இதில் ரேப் பண்ண போறோம். ஸோ main.jsxல போய் நான் என்ன பண்றேன்னா இந்த ஸ்டோரை வந்து நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இம்போர்ட் டிஃபால்ட் தான் கொடுத்தேன். ஸோ இம்போர்ட் ஸ்டோர் ஃப்ரம் டாட் ஸ்லாஷ் redux ஸ்லாஷ் ஸ்டோர் ஜேஎஸ். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா ப்ரொவைடர்னு ஒன்று இருக்கு. ஸோ இது என்ன பண்ணோம்னா நம்மளோட ஸ்டோரை வந்து இந்த ஆப்புக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, இது வந்து ரியாக்ட் ரெடாக்ஸோட தான். ஓகே, ஸோ ப்ரொவைடர் நம்ம ஆப் இன்சைடை ரேப் பண்ணிட்டோம்னா ஸோ இந்த ஸ்டோரில் இருக்க எல்லா ஸ்டேட்டுமே நம்மளுக்கு இங்கே அசஸபிளாக இருக்கும். ஓகேவா? ஓகே,
ஓகே சிம்பிள். இது வந்து முடிஞ்சிருச்சு. இதுதான் வந்து ரியாக்டோட செட்டப். ரிடாக்ஸோட செட்டப். ஓகேவா? நமக்கு ஸ்டோர் இருக்கும். இந்த ஸ்டோர்ல வந்து ரூட் ரெடியூசர் இருக்கும். இந்த ரூட் ரெடியூசர் என்னன்னா நம்மளோட எல்லா ரெடியூசரையும் கம்பைன் பண்றது தான் இந்த ரூட் ரெடியூசர். ஓகேவா? நம்ம ஆப்ல இருக்க எல்லா ரெடியூசரையும் கம்பைன் பண்றது தான் இந்த ரூட் ரெடியூசர். ஸோ இந்த இந்த ஸ்டோரை வந்து நம்ம ஆப்ல யூஸ் பண்ணணும். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நம்மளோட மெயின் ஆப் வந்து ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் ஆப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம ஒரு 3 யூஸ் கேசஸ் வச்சு பார்ப்போம்ல. ஸோ அதை வச்சு பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா ஒரு கவுண்டர் இது கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? அது எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். அது ஒரு பட்டன் 2 பட்டன் இருக்கும். ஸோ இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் நடுவில் வந்து இந்த ஸ்டேட் வேல்யூ இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். இதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரியாக்ட் வெப்சைட்ல இந்த ரிடாக்ஸோட வெப்சைட்ல இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஸ்லைஸ் கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? கவுண்டர் ஸ்லைஸ். ஸோ ஸ்லைஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்லைஸ்ல என்ன இருக்கும்னா நம்மளோட ரெடியூசர் அண்ட் ஆக்ஷன் இருக்கிறது தான் அது இருக்கிறது பேர் தான் நம்ம வந்து ஸ்லைஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இங்க என்ன பண்ண போறேன்னா கிரியேட் ஸ்லைஸ்னு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே. ஸோ இதை பண்ணிக்கிறேன். counter slice equal to இந்த create slice நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த ஸ்லைஸ்க்குள்ள நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு நேம் இருக்கும். ஓகேவா? நம்ம ஸ்டேட்டுக்கு நேம் வைக்கிற மாதிரி இதுக்கு ஒரு நேம் இருக்கும். இந்த நேமை தான் நம்ம அங்கே கூப்பிட்டு அசஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு நான் என்ன வச்சுக்கிறேன்னா கவுண்டர்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? நீங்க எந்த நேம் வச்சுக்கலாம். நான் வந்து கவுண்டர்னு வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு இனிஷியல் ஸ்டேட் இருக்கும். ஓகே. யூஸ் ஸ்டேட் மாதிரியே இதுக்கு ஒரு இனிஷியல் ஸ்டேட் கொடுக்கணும். இந்த இனிஷியல் ஸ்டேட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நான் கவுண்ட் வேல்யூ வந்து வேல்யூ நேம் வச்சுக்கிறேன். என்ன வேணா வச்சுக்கலாம். நீங்க வேல்யூ வந்து நான் வந்து 0 வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரெடியூசர்ஸ் இருக்கும். ஓகேவா? இங்கதான் நம்ம லாஜிக் எழுத போறோம். ஓகே. இந்த லாஜிக் எழுத போறோம். ஸோ இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட். ஓகே. இப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னா 2 பட்டனு இன்க்ரிமெண்ட் பட்டன் டிக்ரிமெண்ட் பட்டன் தேவை. ஸோ அதுக்கு நம்ம லாஜிக் எழுதுவோம். ஓகே. இது என்ன பண்ணோம்னா இந்த ஸ்டேட்டை வாங்கி இதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட் டாட் வேல்யூவை ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ண போதும். அவ்வளோதான். increment by 1 decrement by 1. ஓகேவா? ஓகே. இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னா எக்ஸ்போர்ட் பண்ண போறேன். எதுனா இந்த இன்க்ரிமெண்ட்டையும் டிக்ரிமெண்ட்டையும் இந்த ஆக்ஷன்ஸ் வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பேர் ஆக்ஷன் சொல்லுவோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கவுண்டர் ஸ்லைஸா இந்த ரெடியூசர் இது பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து நம்மளோட அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ண போறோம். ஸோ app.js இங்கே நம்ம யூஸ் பண்றதுக்கு பதிலாக நான் ஒரு காம்பனண்டா எழுதிடுறேன். ஓகேவா? ஸோ மெஸ் ஆகாம உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இங்க வந்து நான் வந்து கவுண்டர் காம்பனண்ட் எழுத போறேன். இது வந்து JSX. ஓகேவா? ஓகே. நான் இங்க என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து கவுண்ட் வாங்கிக்கிறேன். ஓகேவா? அதாவது நம்ம இங்க பண்ணோம்ல இங்க பாத்தீங்கன்னா கவுண்டர் ஸ்லைஸ்ல இங்க இந்த கவுண்ட்டை நான் வாங்கிக்கிறேன். இந்த ஸ்டேட் வேல்யூ இந்த வேல்யூ ஈக்குவல் டு 0 இருக்குல்ல இதுதான் வந்து இது ஒரிஜினல் ஸ்டேட் இனிஷியல் வேல்யூ. இந்த ஸ்டேட்டை வந்து நாங்கள் வாங்கிக்கிறோம். ஓகேவா? ஸோ கவுண்ட் ஈக்குவல் டு ஸோ நம்மளுக்கு யூஸ் செலக்டார்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? அசஸ் தர் ரிடாக்ஸ் ஸ்டோர் ஸ்டேட். ஓகேவா? ஸோ நம்ம இந்த ஸ்டேட்டை நம்ம அசஸ் பண்ண போறோம். அதனால யூஸ் செலக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த வேல்யூவை நம்ம அசஸ் பண்ண போறோம். ஸோ நான் யூஸ் செலக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. சாரி யூஸ் செலக்டர் யூஸ் பண்ணி ஸ்டேட் அசஸ் பண்ண போறேன். ஸோ ஈக்குவல் டுன்னு போட்டுட்டு ஸ்டேட் டாட் கவுண்டர் டாட் வேல்யூ. ஓகே. இங்க நான் எதுக்கு போறேன்னா ஸ்டேட் டாட் கவுண்டர் டாட் வேல்யூ. இங்க பாத்தீங்கன்னா ஸ்டேட் டாட் இந்த நேம் கவுண்டர் டாட் வேல்யூ. ஓகேவா? இதோட நேம் டாட் இந்த வேல்யூ. ஓகே. ஸோ வச்சு நான் அந்த கவுண்ட் அசஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா டிஸ்பேட்ச் பண்ண போறோம்.
ஓகேவா? ஸோ டிஸ்பேட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்பேட்ச்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம அந்த ஆக்ஷனை கொடுப்போம். ஓகே, அந்த ஆக்ஷனை கால் பண்றதுக்கு இந்த டிஸ்பேட்ச்ன்ற ஃபங்க்ஷன் தேவை. ஓகே, returns the dispatch function to the Redux store. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த dispatch use dispatchக்குள்ள நம்ம வந்து அந்த ஆக்ஷன் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். எனக்கு இந்த ஆக்ஷன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இந்த Redux store கிட்ட போய் சொல்லணும். ஓகே, எனக்கு யூசர் வந்து இந்த ஆக்ஷன் கேட்குறாருன்னு. ஓகே, ஸோ இங்க எனக்கு 2 பட்டன் வேணும். ஓகேவா? இன்க்ரிமெண்ட்னு ஒரு பட்டனு, டிக்ரிமெண்ட்னு ஒரு பட்டன். நடுவில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஸ்பேன் டேக்ல நம்மளோட இந்த ஸ்டேட் வேல்யூ கொடுக்குறோம் கவுண்ட்னு. ஓகே, இதுல வந்து நம்ம கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன நடக்கணும்னா dispatch the action. which action? increment action. ஓகே, இந்த இன்க்ரிமெண்ட் ஆக்ஷன் எங்க இருந்து வருதுன்னா கவுண்டர் ஸ்லைஸ்ல நம்ம எழுதி வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா அங்க இருந்து வருது. ஓகேவா? அதே மாதிரி இங்க வந்து என்ன நடக்கும்னா டிக்ரிமெண்ட் ஆக்ஷன் நடக்கும். ஓகே, நான் சேவ் பண்ணிட்டு பேஜுக்குள்ள போறேன். ஒண்ணுமே நடக்கல. ஏன் நடக்கல? ஏன்னா இங்க நம்ம காம்போனன்ட் மட்டும் தான் இருக்கோம், இங்க கால் பண்ணல. ஓகே, இப்போ இந்த ஹலோ வேர்ல்ட தூக்கி விட்டுட்டு ஓகே சேவ் பண்ணிட்டேன். ஒண்ணுமே நடக்கல. ஸோ இப்போ ஏதோ ஒரு தப்பு நடக்குது. cannot read the properties of undefined the feeding value. ஸோ இப்போ இங்க ஏதோ தப்பு நடக்குது. கவுண்டர்ல ஸ்டேட் டாட் கவுண்டர் டாட் வேல்யூ கரெக்டாக தான் போட்டிருக்கோம். டிஸ்பேட்ச் கரெக்டாக தான் போட்டிருக்கோம். ஒன் கிளிக்கு எல்லாமே கரெக்டாக தான் போட்டிருக்கோம். ஸோ இந்த கவுண்டர் ஸ்லைஸ்ல ஏதோ தப்பு பண்ணியிருப்போமா? ஸோ இங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். கவுண்டர் ஸ்லைஸ், கிரியேட் ஸ்லைஸு, கவுண்டர் நேம் கரெக்டாக தான் போட்டிருக்கோம். இனிஷியல் ஸ்டேட் வேல்யூ 0, ரெடியூசர்ஸ், இன்க்ரிமெண்ட், ஸ்டேட்டு, இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். ஆக்ஷன்ஸ் இங்க வந்து நம்ம ஆக்ஷன்ஸ் இது பண்ணுவோம். இது வந்து ரெண்டுமே ஆக்ஷன்ஸ். ஓகேவா? வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த ரெடியூசரை வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். cannot read the property. Okay, cannot read the properties of undefined feeding value. Okay, actually ஓகே இங்க பாரு ரூட் ரெடியூசர்ல இதை போட மாட்டோம். ஓகே, இங்க நான் ஸ்டோரை கான்ஃபிகர் பண்ணிட்டேன். இந்த ரெடியூசரை அதாவது இந்த கம்பைன் ரெடியூசர்ல வந்து நம்ம இங்க கால் பண்ணணும் அந்த கவுண்டர் ஸ்லைஸ். ஓகே, அதனாலதான் அது என்ன சொல்லுதுன்னா எனக்கு அந்த வேல்யூ ஒன்று அப்படி ஒன்று இல்லவே இல்லை, அன்டிஃபைன்டுன்னு வருதுன்னு சொல்லுது. ஸோ நம்ம இங்க கொடுத்துட்டோம் வந்துடும். ஓகே ஓகே சூப்பர் வந்துருச்சு பாத்தீங்களா? ஸோ நமக்கு மிஸ்டேக் பண்ண தான் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம்னு புரியும். ஓகே ஓகே, இங்க இன்னொரு மிஸ்டேக். டிடெக்டட் அண்ட் ஆக்ஷன் கிரியேட்டர் வித் கவுண்டர் JSX12 வந்து எதுவும் மிஸ்டேக். ஓகே, instead of dispatch increment. ஸோ இங்கே ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கே வந்து ஃபங்க்ஷன். ஓகே சூப்பர். இங்கே உட்காந்து பார்த்தீங்கன்னா டிக்ரிமெண்ட் பண்ணுறேன், இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஓகே ஓகே, இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இப்போ நம்ம மிஸ்டேக் பண்ணதை வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னென்ன மிஸ்டேக் நம்ம பண்ணோம். அதை வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணதை நம்ம கற்றுக்க முடியும். ஓகேவா? ஓகே ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஏபி எப்படி கால் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இது. ஓகே, இப்போ நம்ம ஏபி எப்படி கால் பண்றதுன்னு பார்ப்போம். ஓகே ஓகே, அதுக்கு நான் வந்து என்ன பண்றேன்னா ஜேசன் பேஜ் சொல்றேன். ஓகே, நான் வந்து இந்த ஏபிஐ நான் கால் பண்ண போறேன். ஓகேவா?
ஓகே, அதுக்கு நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, சாரி. ஸோ இங்க வந்து ரிடக்ஸ் இதை வந்து நான் ஒரு ஏபிஐ ஸ்லைஸ் ஒன்று எழுத போறேன். ஸோ நம்ம ஏபிஐ கால் பண்ணுறதுக்கான லாஜிக்லாம் நம்ம இங்கே தான் வாங்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஓகே, ஏபிஐ ஸ்லைஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் தேவையானதான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். கிரியேட் ஸ்லைஸ் அங்கே பார்த்த மாதிரியே நம்மளுக்கு ஒரு ஸ்லைஸ் வேணும். ஸோ கிரியேட் ஸ்லைஸ் காணும். ஓகே, கிரியேட் ஸ்லைஸ். அப்புறம் வந்து கிரியேட் அசைன் டங்க். இது எதுக்குன்னா ஏசிங்க்ரனஸ், அதாவது நம்ம ஒரு ஏபிஐ கால் பண்ண போறோம். ஓகே, அந்த ஏபிஐ வந்து ஒரு ஏசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன். ஓகே, அந்த ஏபிஐ எப்போ அந்த டேட்டா வந்து எப்போ ஒரு 5 செகண்ட் கழிச்சு வரலாம், இல்லை வராமல் கூட போகலாம். ஸோ அது வந்து ஒரு ஏசிங்க்ரனஸ் ஆக்ஷன். ஓகே, ஸோ அதை கால் பண்ணுறதுக்கு வந்து அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து கிரியேட் அசிங் டங்க்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா? ஓகே, தென் வந்து இம்போர்ட் ஆக்சியோஸ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். திங்க் நான் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணிருச்சேன்னு நினைக்கிறேன். ஆக்சியோஸ். ஓகே, இம்போர்ட் ஆக்சியோஸ் நான் ஏற்கனவே பண்ணி வச்சிட்டேன். ஸோ npm install ஆக்சியோஸ்னு போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ்போர்ட். ஓகே, இங்கே வந்து என்ன பண்ண போகிறோன்னா, கான்ஸ்ட் ஏபிஐ ஸ்லைஸ் ஈக்குவல் டு கிரியேட் ஸ்லைஸ். ஓகே, இங்கே ஸ்லைஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே நேம் வச்ச மாதிரி ஒரு நேம் வச்சுக்கலாம். நேம் வந்து நான் ஏபிஐன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஏபிஐ. ஸோ இங்கே இனிஷியல் ஸ்டேட் வந்து இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இந்த ரெடியூசர்ல நம்ம இங்க பாத்தீங்கன்னா வந்து இங்க ரெடியூசர்ல எழுதணும்ல. ஸோ இதுல வந்து ஏபிஐ கால் பண்றதுக்கு வந்து நம்ம இந்த ரெடியூசர்ல எழுத மாட்டோம். எக்ஸ்ட்ரா ரெடியூசர்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? அந்த எக்ஸ்ட்ரா ரெடியூசர் வந்து நம்மளுக்கு ஒரு 3 ஆக்ஷன் ப்ரொவைட் பண்ணும். ஸோ அந்த 3 ஆக்ஷன் என்னென்னு பாத்தீங்கன்னா, ஃபுல்ஃபில் ஐ திங்க் ஸோ, பெண்டிங், ஃபுல்ஃபில்ட் அண்ட் ரிஜெக்டட். ஸோ இந்த 3 ஆக்ஷன் வச்சு தான் எழுத போறோம். அதாவது பெண்டிங்னா லோட் ஆகிட்டு இருக்கு, ஃபுல்ஃபில்டுனா நம்மளுக்கு டேட்டா வந்துருச்சு, ரிஜெக்டட்னா டேட்டா வந்து இந்த டேட்டால ஏதோ எரர் இருக்கு. ஸோ அந்த மாதிரி. ஸோ 3 ஆக்ஷன் இருக்கும். அந்த 3 ஆக்ஷனை ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது வந்து கிரியேட் அசிங்டன்ட்ல இப்படி ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ அதனால நம்மளுக்கு இங்க வந்து 3 இது வேணும். ஸோ டேட்டா வந்து இனிஷியலா நல்லு, லோடிங் ஒன்று வச்சுக்கலாம். லோடிங்னா லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இனிஷியலா வந்து ஃபால்ஸு. ஸோ ஏதாவது எரர் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா அதை நல்லுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, இங்க வந்து ரெடியூசர்ஸ், நம்மளுக்கு ரெடியூசர்ஸ் வந்து இங்க வந்து நம்ம இது தேவையில்லை. ஓகே, ஸோ இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா புதுசா எக்ஸ்ட்ரா ரெடியூசர்னு ஒன்று போட போறோம். ஓகேவா? எக்ஸ்ட்ரா ரெடியூசர்ஸ். ஓகே, ஓகே, இங்க வந்து பில்டர்னு ஒன்று வாங்கிக்க போகுது. ஓகே, பில்டர்னு ஒரு பேராமீட்டர் வச்சுக்கிறோம். இதுல இருந்து தான் 3 இது வரப்போகுது. ஓகேவா? ஸோ பில்டர் டாட் ஆட் கேஸ். ஸோ இந்த கேஸ் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, ஓகே, அதுக்கு முன்னாடி இங்க வந்து நம்ம அந்த டேட்டாவை ஃபெச் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். அதாவது இந்த நம்ம ஏபிஐ வச்சு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். ஸோ அதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபெச் டேட்டான்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இது என்ன கிரியேட் அசிங் டங்க். ஸோ இதுக்கு வந்து ஒரு நேம் வச்சுக்கலாம். என்னன்னா ஏபிஐ ஸ்லாஷ் ஃபெச் டேட்டான்னு. ஓகே, இது நீங்க என்ன வேணா வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு ஏசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன். ஓகே, ஏசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன். ஸோ இனிஷியலா வந்து நம்ம யூஆர்எல் பாஸ் பண்றோம். தென் வந்து அந்த டங்க் ஏபிஐ. ஓகே, ஸோ இங்க தான் உள்ள நம்ம அந்த லாஜிக் எழுத போறோம், எப்படி கால் பண்றதுன்ற லாஜிக். ஸோ கான்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு await axios dot get. ஓகே, ஸோ axios dot get அந்த யூஆர்எல், இந்த யூஆர்எல் இருந்து நம்ம டேட்டா வாங்க போறோம். தென் வந்து ஓகே, யூஆர்எல் இருந்து டேட்டா வாங்க போறோம், அது ரிட்டர்ன் பண்ண போறோம். ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா. ஓகே, அந்த டேட்டா வாங்கியாச்சு.
அதே மாதிரி ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா return the thunk API or rejected value on the error message. ஓகேவா? இது வந்து ஏபிஐ கால் பண்றதுக்கான லாஜிக். ஸோ கிரியேட் சிங்க் போட்டுக்கிட்டோம், அதுக்கு ஒரு நேம் வச்சுக்கிட்டோம். ஸோ அந்த நேம்ல வந்து அதுக்கு நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டோம், அந்த சிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன். ஸோ அந்த அக்சியஸை கால் பண்ணிக்கிட்டோம். தென் வந்து எரர் வந்துச்சுன்னா ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? ஓகே, சிம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த எக்ஸ்ட்ரா டியூசர் இந்த இதில் எழுத போறோம்னா, இப்போ நான் எதுக்கு அதை எழுதினேன்னா, ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் வச்சு தான் நம்ம இங்கே கேஸ் எழுத போறோம். ஓகே, இது 3 கேஸ் இருக்கும். ஸோ fetch data டாட் ஃபர்ஸ்ட் வந்து பெண்டிங். பெண்டிங் கேஸ்ல இங்க என்ன இருக்கும்னா, இந்த ஆட் கேஸ் வந்து ஒரு அதாவது இந்த ஸ்டேட் வாங்கிக்கிறோம், என்ன ஸ்டேட் பெண்டிங் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதை ஒரு இனிஷியல் ஸ்டேட் வாங்கிக்கிட்டு, இனிஷியல் ஸ்டேட்னா என்னது, இந்த ஸ்டேட். ஓகேவா? இந்த ஸ்டேட் வாங்கிச்சு. ஸோ இதை நம்ம ஃபில் பண்ண போறோம். ஸ்டேட் டாட் லோடிங் வந்து ட்ரூ, அதாவது லோட் ஆகிட்டு இருக்கு. தென் வந்து ஸ்டேட் டாட் எரர் வந்து நல். ஓகேவா? நல், அதாவது இப்போதைக்கு எனக்கு எந்த இதுவுமே இல்லை, நல் போட்டுக்கிட்டோம். தென் வந்து அகைன் ஆட் கேஸ் fetch data டாட் ஃபுல்ஃபில்டு, அதாவது ஃபுல்ஃபில்டுனா நம்மளுக்கு டேட்டா வந்துருச்சு, ஃபுல்ஃபில்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கேஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க ஒரு ஆக்ஷன் வச்சுக்க போறோம். ஓகே, எதுக்குன்னா அந்த பேலோடு வாங்கறதுக்கு. ஸ்டேட் டாட் லோடிங் வந்து லோடிங் வந்து முடிஞ்சிருச்சு, அதனால ஃபால்ஸ்னு போட்டுக்கிறோம். ஸோ ஸ்டேட் டாட் டேட்டா, ஸோ அந்த ஏபிஐ டேட்டா நம்மளுக்கு வேணும். ஸோ அதுதான் இங்கே நம்ம வந்து ஆக்ஷன் வச்சு பேலோட்ல இருந்து வாங்கிக்கிறோம். பேலோடு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆட் கேஸ். இது வந்து ரிஜெக்டட். ஸோ ரிஜெக்டட்னா எரர் வருது. ஸோ லோடிங் வந்து ஸ்டேட் டாட் எரர் வந்து பேலோடு. ஓகே, ஸோ இங்கே ஒரு ஆக்ஷன். ஓகே, இங்க இருந்து 3 ஸ்டேட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஏபிஐக்கு லாஜிக் எழுதியாச்சு. ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரா ரெடியூசர்ல 3 கேஸ் எழுதியாச்சு, பெண்டிங், ஃபுல்ஃபில்டு, ரிஜெக்டட் எழுதியாச்சு. ஸோ அதே மாதிரி இங்க ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணி ஏபிஐ. ஸோ இங்க என்ன ஏபிஐ டேட்டா. ஓகே ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் நம்ம கால் பண்ண போறோம். ஓகே, ஸோ இங்க நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நம்மளுக்கு யூஸ் எஃபெக்ட் வேணும். ஓகே, யூஸ் எஃபெக்ட் கால் பண்ணிக்கிறேன். தென் வந்து அதே மாதிரியே யூஸ் செலக்டா வேணும், யூஸ் டிஸ்பேட்ச் வேணும். ஓகே, எல்லாத்தையும் கால் பண்ணிக்கிறேன். தென் வந்து fetch data கால் பண்ணிக்கிறேன். ஓகே, fetch data எதுனா இந்த fetch data ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கிறேன். ஓகே, அதில் தான் இங்கே நம்ம வந்து URL பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, fetch data கால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ dispatch equal to use dispatch. ஓகேவா?
ஓகே. தென் வந்து நம்ம அந்த ஸ்டேட் வேல்யூஸ்லாம் வாங்க போறோம். இங்க நம்ம எப்படி வாங்குனோமோ கவுண்ட்டுக்கு அதே மாதிரி இங்க வாங்க போறோம். ஸோ இங்க 3 வேல்யூ இருக்கு. ஸோ இந்த 3 வேல்யூ என்னென்ன இருக்குன்னா டேட்டா கம்மா லோடிங் கம்மா எரர், இந்த 3 வேல்யூ வாங்க போறோம். ஸோ யூ செலக்டார் வச்சு வாங்க போறோம். செலக்டார் ஸ்டேட் இப்போ என்ன வரும்னா ஸ்டேட் டாட் ஏபிஐ டாட் ஓகே ஸ்டேட் டாட் ஏபிஐ. ஏன்னா இங்கே 3 வேல்யூ வரப்போகிறதுனால நம்ம தனியாக வேல்யூவை ஸ்பெசிஃபை பண்ணாமல் ஸ்டேட் டாட் ஏபிஐ. ஸோ இங்கே 3 இது வரும். அந்த 3 வந்து இங்கே கேட்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே. தென் வந்து என்னன்னா யூஸ் எஃபெக்ட். யூஸ் எஃபெக்ட் ஏன்னா ஏபிஐ கால் பண்ணுறதுக்கு யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஓகே. யூஸ் எஃபெக்டை நம்ம டிஸ்பேட்ச் பண்ண போகிறோம். டிஸ்பேட்ச் எந்த ஃபங்க்ஷன்னா அந்த ஃபெச் டேட்டான்ற ஃபங்க்ஷன். ஓகே. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஏபிஐ கால் பண்ண போகிறோம். இந்த ஏபிஐ வந்து இந்த ஏபிஐ. ஓகே. டுடூஸ் ஏபிஐ. இங்கே வந்து நம்ம டிஸ்பேட்ச் பண்ண போகிறோம். டிபெண்டன்சியில் இந்த டிஸ்பேட்ச் ஆகும் போதெல்லாம் அந்த வந்து இந்த ஏபிஐ வந்து கால் ஆகும். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இஃப் லோடிங் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ரிட்டர்ன் டிவ்ல வந்து லோடிங். ஓகேவா? லோடிங் ரிட்டர்ன் பண்ண. அப்படி எரர் வந்துச்சுன்னா டிவ்ல வந்து எரர் மெசேஜ் ரிட்டர்ன் பண்ணு. அப்படி இல்லைன்னா அந்த டேட்டாவை வந்து ரிட்டர்ன் பண்ணு. ஓகே. ஸோ அந்த டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். என்ன டேட்டா வாங்கிக்கிறேன். டேட்டா இருந்துச்சுன்னா ஃபிக்ஸ்ல என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த ஸ்ட்ரிங்கா மாத்திக்கிறேன். ஜேசன் டாட் ஸ்ட்ரிங்கிஃபை தட் டேட்டா. அப்படி இல்லைன்னா டிவ் அந்த ஏபிஐல நோ டேட்டா available, no data available. எல்லாம் கரெக்டா இருக்கு. ஓகே. நம்மளுக்கு இந்த டேட்டா வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து ஏபிஐ டேட்டாவை கால் பண்ணணும். ஓகே. இப்போ அந்த ஃபெச் லோடிங் தான் உங்களுக்கு நம்ம பார்த்தோம்ல இந்த லோடிங். ஸோ அது உங்களுக்கு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா கொஞ்சம் டைம் டிலே பண்ண போறேன். ஓகேவா? ஏபிஐ ஸ்லைஸ்ல போய் இங்க வந்து நம்ம உடனே ரிட்டர்ன் பண்ணாம ஒரு ப்ராமிஸ் இங்க எடுக்க போறேன். ப்ராமிஸ்ல ரெசால்வ் இங்க ஒரு செட் டைம் ஃபங்க்ஷன் வைக்க போறேன். செட் டைம் ஃபங்க்ஷன் என்னன்னா ஒரு 5 செகண்ட் இங்க டிலே பண்ண போறேன். resolve 5000 milliseconds. ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. நான் இங்க டிலே பண்ணிட்டேன். இங்க வந்து கான்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் முன்னாடி போடு. ஓகே ஓகே சூப்பர். இங்க என்னன்னா இங்க இன்னொரு தப்பு பண்ணிட்டேன். அவைட் போடணும். இப்ப பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நான் ரெஸ்பான்ஸ் கால் பண்றேன். ஏபிஐல இருந்து கால் பண்றேன். ஸோ எனக்கு 5 செகண்ட் வெயிட், அதாவது இங்க வந்து 5 செகண்ட் வச்சுக்கணும். 5 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த டேட்டா ரிட்டர்ன் பண்ணணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா
உடனே வருது. ஏன்னா இங்க நான் அவைட் போடல. அவைட் போடலன்னா எனக்கு இங்க வெயிட்டே பண்ணாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லோடிங் ஓகேவா? அந்த லோடிங் வந்துச்சு பார்த்தீங்களா? லோடிங் வருது. அப்புறம் 5 செகண்ட் கழிச்சு டேட்டா வந்துடும். ஓகே. லோடிங் 5 செகண்ட் கழிச்சு டேட்டா ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ஏபிஐ ஸ்லைஸ் நம்ம கிரியேட் பண்ணதுல அதாவது எக்ஸ்ட்ரா டியூசர்ல கிரியேட் பண்ண 3 கேஸ் இருக்குல்ல. பெண்டிங், ஃபுல்ஃபில்டு, எரர். ஓகே. இப்போ எரர் வந்துச்சுன்னா ஆக்சுவல் எரர் காமிச்சிடும். ஓகே. ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெண்டிங், ஃபுல்ஃபில்டு அண்ட் ரிஜெக்டட். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா தேர்ட் கேஸ் வந்து நம்ம யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்குவோம்னா அது எப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? அதை ஒரு இன்புட் பட்டன் மாதிரி கிரியேட் பண்ணி எப்படி யூசர்ட்ட இருந்து நம்ம அதாவது யூஸ் ஸ்டேட் வச்சு வாங்குவோம். எப்படின்னா ஒரு இன்புட் இருக்குன்னா ஆன் சேஞ்சில் போய் அந்த ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ணி ஸோ ஒவ்வொரு தடவை இன்புட் ஸ்ட்ரோக் பண்ணும்போது நம்ம அந்த ஸ்டேட்ல கேட்ச் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இது யூஸ் ஸ்டேட் வச்சு எப்படி ரிடாக்ஸ் வச்சு எப்படி பண்றது பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் இங்கே வந்து இன்புட் ஸ்லைஸ்னு வந்து இது கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. இங்கே இருந்து அதே மாதிரி கான்ஸ்ட் input slice, create slice, create slice, name வந்து input, initial value வந்து initial state வந்து so initial state வந்து empty ஆ இருக்கும். initial state வந்து empty. then next வந்து reducer குள்ள ஒரு get inputனு ஒரு action. state dot value equal to போட்டு அந்த வேல்யூ அப்டேட் பண்ண போறோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். input slice dot reducer. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இதை போய் இங்க யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுவும் ஒரு காம்பனண்ட் எழுதிக்கிறேன். அதே மாதிரி யூஸரோட இன்புட் வாங்கிக்கிறேன். சாரி இன்புட். ஸோ யூஸ் டிஸ்பேட்ச், யூஸ் செலக்டார். ஓகே. யூஸ் செலக்டார் state equal to state dot value. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா டிஸ்பேட்ச் பண்ண போறோம். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்புட் ஃபீல்ட் வச்சு ஆன் சேஞ்ச். ஸோ இங்கே ஆன் சேஞ்சில் என்ன பண்ண போறோம்னா ஈவெண்ட்டை வாங்கிட்டு டிஸ்பேட்ச்
கெட் இன்புட்ஸ் போட்டுட்டு உள்ள என்ன இது பண்ண போறேன்னா பேலோடு பாஸ் பண்ண போறேன்னா வேல்யூவை பாஸ் பண்ண போறேன். ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து இங்க ஒரு பட்டன் வச்சுக்கிறேன். இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே அந்த வேல்யூ எனக்கு டிஸ்பிளே ஆக போகுது, அலர்ட் ஆக போகுது. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா ரிசல்ட்ஸ்குள்ள போய் இந்த மாத்தி மாத்தி இன்புட் ஸ்லைஸ் வாங்கிட்டேன். நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்புட் ஸ்லைஸ் ஓகே. ஸோ இந்த காம்பனன்ட் தான் நான் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்துருச்சு. ஓகே இப்படிதான் அந்த யூசர் வந்து இன்புட் வாங்கணும். ஓகே ஓகே இப்போ இந்த வீடியோவில் வந்து இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பார்த்தாச்சு, எப்படி ஏபிஐல வந்து ரிட்டர்ன் பார்த்தாச்சு, யூசர் வந்து இன்புட் வாங்க 3 கேசஸ் பார்த்தாச்சு. ஓகே ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.